கடலும் கிழவனும் பை ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. பகுதி 6. அஸ்தமன சமயத்தில் அவன் நம்பிக்கை அதிகரிக்கும்படியாய் காலாப்லாங்கச் சாவடியில் பலமிக்க ஜேனி யூகோ நீக்ரோவோடு கைமடக்கு பந்தயமாடியது அவன் நினைவுக்கு வந்தது. அந்த நீக்ரோவைப் போல் பலசாலி அந்த பக்கத்திலே இல்லை என்பர். மேஜை மேல் சாக்கு குச்சியால் கோடிட்ட குறிப்பில் முழங்கை ஊன்றி கைவிரல்களை இறுக்க மூடிக்கொண்டு தோளில் வைத்துக் கொள்வர். ஒருவர் மற்றொருவர் கையை மேஜை மேல் படிய வைக்க வேண்டும். இதுவே பந்தயம். இது ஆரம்பித்து ஒரு பகலும் ஒரு இரவும் கழிந்தது. மண்ணெண்ணெய் விளக்கொளியில் மக்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தனர். பந்தய தொகை ஏறிக்கொண்டே போயிற்று. அவன் அந்த நீக்ரோவின் கையையும் முகத்தையுமே கவனித்துக் கொண்டிருந்தான். 8 மணி நேரத்துக்கு அப்பால் 4 மணிக்கொருவர் தீர்ப்பாளர்களை நியமித்தனர். தீர்ப்பாளர் தூங்க வேண்டும் அல்லவா? இருவரது நக கண்களும் பிதுங்கி இரத்தம் வழிந்தது. இருவரும் நேருக்கு நேர் சலியாது சாயாது நோக்கினர். பந்தயம் கட்டியவர்கள் வந்து வந்து பார்த்து போயினர். சிலர் சுவரோரம் உயர்ந்த நாற்காலிகளில் உட்கார்ந்து பந்தயத்தை கவனித்தனர். மரத்தாலான அந்த சுவர்களில் பளபளப்பான நீல வர்ணம் பூசியிருந்தது. அதன் மேல் காற்றிலாடும் சிமினி விளக்குகளில் நிழல்கள் ஊசலாடின. அந்த நீக்ரோவின் பெரிய நிழல் விளக்காட்டத்திற்கேற்ப விளையாடியது. அங்குள்ளவர்களில் சிலர் கிழவன் கட்சி, சிலர் நீக்ரோவின் கட்சி. பந்தய நிலைமை மாறிக்கொண்டே இருந்தது. நீக்ரோவின் ஆட்கள் அவன் வாயில் ரம் மதுவை ஊற்றி சிகரெட்டையும் பற்ற வைப்பர். ஒரு தடவை அவன் ரம் வெறியில் கிழவனது உண்மையில் அப்பொழுது கிழவனல்ல கையை 3 அங்குலம் கீழே தாழ்த்திவிட்டான். ஆனால் அப்பொழுது வீரனான சாந்தயகா ஒரே மூச்சில் சமாளித்து நிமிர்த்தி கொண்டான். அந்த கணம் பெரிய பயில்வானான நீக்ரோவை தான் ஜெயிக்க முடியும் என்று அவனுக்கு நிச்சயமாகிவிட்டது. விடியும் தருணத்தில் பந்தயம் கட்டியவர்கள் பந்தயத்தை இருவரும் சமம் என்று ஜெயபஜம் இல்லாமல் முடிவு செய்ய முயன்றபொழுது தன் சக்தியை எல்லாம் சேர்த்து கிழவன் நீக்ரோவின் கையை தாழ்த்தி தாழ்த்தி மேஜை மேல் பதிய வைத்து விட்டான். இவ்வாறு ஞாயிறு காலை ஆரம்பித்த பந்தயம் திங்கள் காலையில் முடிவடைந்தது. பந்தயத்தை பாதியில் சரிநிகர் சமானம் என்று முடிக்க விரும்பியவர்களும் தங்கள் தங்கள் அலுவலர்களுக்கு போக வேண்டும் என்பதால் தான் அவ்வாறு கூறினர். இல்லை என்றால் எத்தனை நாளானாலும் 2இல் 1 தெரியும் வரை அவர்கள் காத்திருக்க தயார்தான். எப்படியோ கிழவன் அவர்கள் வேலைக்கு குந்தகமில்லாதபடி வெற்றியோடு பந்தயத்தை முடித்துவிட்டான். இதன் பிறகு வெகு காலத்திற்கு நம் கிழவனை எல்லோரும் இணையற்ற வஸ்தநாதராக போற்றினர். அடுத்த வசந்தத்தில் இதே ஜோடிக்குள் மற்றொரு முறை போட்டி நடந்தது. பந்தய பணம் அதிகமாக வசூலாகவில்லை. முதல் போட்டியிலேயே நீக்ரோவின் நம்பிக்கை குலைந்துவிட்டது. எனவே கிழவன் வெகு சுலபமாக ஜெயித்துவிட்டான். அப்புறம் அவன் சில பந்தயங்களில் ஈடுபட்டான், ஜெயித்தான். அவசியமானால் தன்னால் யாரையும் ஜெயிக்க முடியும் என்று தோன்றியது. போட்டிகளில் கலந்து கொள்வதை நிறுத்திவிட்டான். தவிர தன் வலது கையை இப்படியெல்லாம் உபயோகிப்பது மீன் பிடிப்பதற்கு கெடுதல் என்று தீர்மானித்தான். பின் இடது கையை போட்டிக்காக பழக்கினான். அவனிடம் அவனுக்கு நம்பிக்கையில்லை. சொல்கிறபடி செய்யாது. அவனை காட்டி கொடுத்துவிடும். இந்த வெயிலில் தனது இடது கையை சரியாக்கிவிடும். இரவு குளிர் அதிகமானாலொழிய அது மறுபடியும் மறுத்து போகாது. இந்த இரவில் என்ன நேருமோ யாருக்கு தெரியும்? மியாமி செல்லும் ஆகாய விமானம் ஒன்று மேலே பறந்தது. அதன் நிழல் கடலில் விழுந்து வரால் மீன்களை விரட்டியது. இவ்வளவும் பறக்கும் மீன்களிடையே கடற்பன்றிகளும் இருக்கத்தான் வேண்டும் என்றவாறே தூண்டில் மேல் சாய்ந்து கொண்டு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தான். அந்த பெரிய மீன் அவனை அசையவிட மறுத்தது. எனவே பேசாதிருந்தான். படகு மெதுவாய் நகர்ந்து சென்றது.
அவனும் ஆகாய விமானம் கண்ணுக்கு மறையும் வரையில் அதையே பார்த்து கொண்டிருந்தான். ஆகாய விமானத்தில் விசித்திரமாய்தானிருக்கும். அங்கிருந்து பார்த்தால் இக்கடல் என்னமாய் தோன்றுமோ? அதிக உயரத்தில் பறக்கவிட்டால் இந்த மீன்கள் கூட நன்றாய் தெரியலாம். 400 கஜ உயரத்தில் பறந்து கடல் மீன்களை காண நான் ஆசைப்படுகிறேன். ஆமை வேட்டைக்கு படகுகளில் பாய்மரக் குச்சியில் இருந்து நான் கடலின் பல அதிசயங்களை பார்த்திருக்கிறேன். அங்கிருந்து பார்த்தால் கடற்பன்றிகள் பச்சையாக தோன்றும். அதன் உடல் வரிகளும் ஊதா பொட்டுகளும் நன்கு தெரியும். கருங்கடலின் இருண்ட ஆழத்தில் வேகமாய் நீந்தும் மீன்களுக்கெல்லாம் உடல் ஊதா நிறமாயிருப்பது ஏன்? கடல் பன்றி பச்சையாக தோன்றினாலும் உண்மையில் பொன்னிறமானதே. எனினும் அது பசியோடு உணவு வேட்டையாடும் போது சுருணை மீன் போல் ஊதா வரிகள் அதன் மேல் தோன்றிவிடுகின்றன. அது ஏன்? கோபத்தாலா அல்லது வேகத்தாலா? இருட்டு முன் தீவு போன்ற ஒரு கடல் நாணற்பரப்பை கடந்து சென்றன. கதிரொளியில் அது ஆடி அசைந்து பெருமூச்சு விட்டது. மஞ்சள் நிற போர்வை அணிந்த எதனோடோ கடல் காதல் செய்வது போல் தோன்றியது. அப்பொழுது கிழவனது சிறிய தூண்டிலில் ஒரு கடற்பன்றி மீன் சிக்கியது. ஆகாயத்தில் ஏறி துள்ளி குதித்த போதுதான் அதை கிழவன் முதலாக கண்டான். கதிரவனின் கடைசி ஒளியில் கனகமயமாய் அது காற்றடித்து படபடத்தது. பயத்தால் துள்ளி துடித்த கரணம் போட்டு அதன் கரடி வித்தைகள் பரிதாபமாயிருந்தன. வலக்கையால் பெரிய மீன் கயிற்றை தாங்கியவாறே மெதுவாய் படகின் முன்பக்கம் சென்று இடக்கையால் சிறிய தூண்டிற்கயிற்றை இழுத்து செந்தினான் கிழவன். இழுக்கப்பட்ட கயிற்றை தன் இடது வெற்று காலால் அமுக்கிக் கொண்டான். படகு பலகை விளிம்பிற்கு அம்மீன் வந்தது. துடித்து துள்ளியது. அப்படியும் இப்படியுமாய் அலைந்தது. முன்புறம் சிறிது சாய்ந்து கிழவன் கருநீல புள்ளிகள் கூடிய தங்கமயமான அதை எடுத்து படகில் போட்டான். அது தூண்டிற் கொக்கியை கடித்து படகு பலகையை தன் தட்டையான உடலால் தட்டி குதித்து கொந்தளித்தது. தடியால் அதன் தலையில் அடித்த அவன் அதை கொன்றான். உலுக்கி நடுங்கி ஓய்ந்தது மீன். கிழவன் கொக்கியிலிருந்து மீனை விடுவித்துவிட்டு அதில் மற்றொரு சூநீரத்தை மாட்டி கடலில் விட்டான். பிறகு மெதுவாக படகின் பின்புறம் தன் பழைய இடத்திற்கு நகர்ந்தான். இடது கையை அலம்பி கால் சட்டையில் துடைத்து கொண்டான். பெரிய மீன் தூண்டிலை இடக்கைக்கு மாற்றிவிட்டு வலக்கையையும் கடல் நீரில் அலம்பினான். அப்பொழுது சூரியன் கடல்வாயில் மூழ்கியது. தூண்டில் வரியும் மேலாக சரிந்தது. அது சிறிதும் மாறவில்லை என்றான். நீரோட்ட வேகம் குறைந்திருப்பதை தன் கை அலைப்பால் உணர்ந்தான். துடுப்புகளை தண்ணீரில் விட்டு கட்டிவிட்டால் படகின் வேகமும் மீனின் வேகமும் குறையும். இந்த இரவை கழிக்க நானும் தயார், அதுவும் தயார் என கூறிக்கொண்டான். கடற்பன்றியை சிறிது நேரம் கழித்து கூறு போடலாம். இரத்தம் அதன் தசைகளில் ஊறி உறையட்டும். கொஞ்சம் நேரத்திற்கு அப்புறம் அதை கூறு போடும்போது துடுப்புகளையும் அசைய விடலாம். இப்பொழுது பெரிய மீனை தொந்தரவு செய்யக்கூடாது. அஸ்தமன நேரம் மீன்களுக்கெல்லாம் அவஸ்தையான நேரமாமே. தன் கைகளை காற்றில் உலர்த்தினான். தூண்டிலை பற்றியவாறே படகு பலகை வளைவில் முன்னோக்கி சௌகரியமாக சாய்ந்து கொண்டான். இந்த நிலையில் தூண்டிலின் பாரத்திற்கு பெரும் பகுதியை படகே தாங்கியது. எனக்கு தெரிந்துவிட்டது. எப்படி தூண்டிலின் சுமையை குறைப்பதென்று கண்டுபிடித்து விட்டேன். தவிர மற்றொரு விஷயம், சிக்கினது முதல் அந்த மீன் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதுவோ பெரிய மீன். அதற்கு நிறைய ஆகாரம் வேண்டும். நானோ ஒரு செதிலி மீன் முழுவதையும் சாப்பிட்டிருக்கிறேன். நாளை இந்த கடற்பன்றியை சாப்பிடுவேன். அதை சுத்தம் செய்யும் போது கொஞ்சம் ருசி பார்க்க வேண்டும். அது கடிப்பதற்கு சிறிது கடினமானதே.
உலகத்தில் எதுவுமே சுலபமல்ல. மீனே, எப்படி இருக்கிறாய்? நான் சௌகரியமாயிருக்கிறேன். என் இடது கையும் சரியாகிவிட்டது. ஒரு நாளுக்கு போதுமான உணவும் இருக்கிறது. இழு இழு, படகை இழுத்து கொண்டு போ என்று உரக்க மீனிடம் கூறினான். ஆனால் உண்மையில் அவன் சௌகரியமாய் இல்லை. அவன் முதுகில் கயிறு அறைந்த வலி இப்பொழுது வலி நிலையாய் தாண்டி மறுத்துவிட்டது. இது ஆபத்தானது என்று அவனுக்கு தெரியும். எனினும் இதைவிட மோசமான நிலைமைகளை கூட அவன் சமாளித்திருக்கிறான். என் கை காயம் ஒன்றும் பெரிதல்ல. இடக்கை விரைப்பும் தீர்ந்துவிட்டது. என் கால்கள் சரியாகவே இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேல் அம்மீனுக்கு உணவில்லை. எனக்கோ தேவைக்கு மேல் அதிகமாயிருக்கிறது.